வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை ஸ்மைல் சேனல். என்னடா பின்னாடி ஒரு டஃப்பாக இருக்குது அப்படியே கேட்டிங்களா? எஸ், ஒரு விளாடி ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கு ஒரு மாதிரியாக வெறுப்பாக இருக்குது. ஸோ அதான் மிஷின் பவுலிங் ப்ளே பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 ஓவர்ஸுக்கு 200 தான். அவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ப்ளே த கேம். நம்ம ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கும் போது வாங்க போகலாம். யா
அடி ஐயோ ஒரு விளையாடி முடிச்சிட்டோம். ஸோ என்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லைங்க. ஸோ அதனால ஒரு 10 ஓவர் 200 மட்டும் விளாட்டு போயிடலான்னு அப்படியே வந்துட்டேன். ஸோ ராத்திரிலாம் ரிலாக்ஸ் ஒரு 1/2 hour. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் இது வந்து ஒரு 1 hour 1.5 hour விளாட்னோன்னா ஏதோ ஒரு 600 செலவாகும். கிட்டத்தட்ட எவ்வளோ 60 100 180 பால் அந்த மாதிரி ஆடினே இருக்கலாம். ஜாலியாக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். கையில் காசு இல்லைனால போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா ஐ லவ் கிரிக்கெட், ஐ ப்ளே கிரிக்கெட். ஜாலியாக இருக்கும் விளாடவே. வேறு லெவலில் ப்ளே பண்ணலாங்க. ஒரே ஒரு பால் அவுட்டு. கிட்டத்தட்ட 60 பாலில் ஒரு பால் அவுட்டு. 60 பால் இல்லை, எனக்கு வந்து ஒரு பக்கெட் வந்து 35 பால், 70 பால் எனக்கு போட்டுருக்காங்க. அவர் வந்து அப்போ ஆடுப்பாருனாரு. நல்லா போடு. கடைசியாக ஒரு காக் பால் போட்டார். அந்த கிரிக்கெட் ஆடுவாங்கள்ல அந்த பால் 120 ஸ்பீடில் போட்டார். நம்ம இருக்க ஸ்ரீலங்கா பேட்டுக்கெலாம் அதை ஆட முடியல. ஒரு பால் வச்சா அதில் அதுவும் ஒரு வீடியோ இருக்குது, பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஆன பால் அந்த ஒரு பால் தான். வச்சோன்னே தெரியுமா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த பால் ட்ரை பண்ணுவோம். அதுவும் இதே ரேட்டு தானா, ப்ளஸ் கிட்டு வந்து நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்துட்டு கிட்டு எவனா வச்சுருப்பான் நம்ம பசங்க தூக்கிட்டு வந்தா, ஏய் குர்ராடா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு காக் பால் மேட்ச் போடலாம். அதுவும் நல்லா ஹெவியாகவே ஜாலியாக விளாடுவோம். ஒரு 100 120 ஸ்பீடில் விளாடுவோம். கரெக்டாக இருக்கும். அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவும் இருக்கும் விளாட. ஏன்னா இதில் ஸ்பீடு விளாட கற்றுக்கிட்டோன்னா நம்ம வேறு எங்கே போனால் கூட எவ்வளோ ஸ்பீடு போட்டாலும் பால் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த டர்ஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ பாய் ஃப்ரம் லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். பாய்.